Hello, viewers. Happy to see you again. I'm Venkat from Prakriti Rhythms channel. So this is a nice opportunity given by Mr. Anjan Murugan sir. Bridge Academy had conducted a 3 days conference in the IIT. So it was a very good program. I got a lucky chance from sir to go and view this. Sir will put more light about this program. Thank you, Mr. Venkat. Uh, I'm happy to share my views with you. It was for us also is a wonderful moment because every year Bridge Academy is conducting a world a conference on fine arts. This year also they conducted. People from different countries they participated. Teachers and senior students they participated, and the program went on well. There was a 2 days active workshop for the students and teachers, followed by a perform on the last day on 26th. And I invited Venkat and happy to see him. Now I like to give this mic to my wife. She will throw more light on that. She is associating with Raghotaman and Bridge Academy actively when I was in service, and she is only has taken him for every classes, and she will be able to tell you more about the Carnatic music and as well as the performance of Raghu. இவர் எங்கள் பையன் ரகோத்தமன், ஸ்பெஷல் சைல்டு. என்ஐஓஎஸில் படிக்க வச்சிட்ருக்கோம். கர்நாடிக் அந்த நாலேஜ் இருக்கிறதுனால நல்ல ஒரு இன்ஸ்டியூட் தேடிக்கிட்டு இருந்தேன் நானும். அப்போ தான் மேடம் பார்த்துட்டு அவங்க அட்மிஷன் போட்டோம். ஸோ 2 கோர்ஸ் முடிச்சிருக்காரு. இந்த ப்ரோக்ராம்லேயும் அவருக்கு நல்ல ஒரு ப்ளேஸ் கொடுத்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. ஸோ இந்த கான்ஃபரன்ஸில் வந்து அவங்களோட உட்காந்து அவ்வளோ டீச்சர்ஸோடு உட்காந்து அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். சாரதா மேம் வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் அவங்கள மீட் பண்ணேன். எனக்கு வந்து இந்த அகாடமியில் கிடைக்குமா, சீட் கிடைக்குமான்னு ஒரு டவுட்டாக இருந்தது. ஆனால் மேம் வந்து ரொம்ப நல்லா வந்து என்னை கைட் பண்ணி, அவனுக்கு வந்து கிரேட் எக்ஸாம் இல்லாமல் யூனிவர்சிட்டி எக்ஸாமே அவனால் பண்ண முடியும் அப்படின்னு அவனோட டேலண்ட்ஸ் பார்த்துட்டு அவனுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாங்க. குயிலின் பாட்டும் நாதமே, கிளியின் பேச்சும் நாதமே. குயிலின் பாட்டும் நாதமே, கிளியின் பேச்சும் நாதமே. அலையின் ஓசையும் நாதமே, தென்றல் காற்றும் அவன் இந்த இளமணி வளர்மணி கோர்சஸ் அங்கே முடிச்சிருக்கான். ஸோ எவ்ரி இயர் வந்து இவங்க இந்த இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் டிசம்பரில் கண்டக்ட் பண்ணுறாங்க. வெளிநாட்டில் துபாயில் அந்த மாதிரிலாம் கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரும் இந்த இயரும் எங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் கிடச்சிது இதில் கலந்து. அதாவது ஒரு ரேரு தாளம் சிம்மநந்தனம் அப்படின்ற தாளத்தை ஒன்லி 2 டேஸில் வந்து சொல்லி கொடுத்து அதை வந்து அவங்கள மேடை ஏற்றி பாட வச்சாங்க. இது வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எங்கள் பையனையும் அவங்க இன்க்ளூட் பண்ணிக்கிட்டு ஸோ அதில் அவன் பார்ட்டிசிபேட் பண்ணது வந்து ரொம்ப பெரிய
My son Raghotaman is already associating with Bridge Academy for 3 years. He has passed 2 diplomas in Carnatic, and first diploma he has passed in first class with the distinction, and second diploma also he passed with first class. And now he is continuing his vocal Carnatic with the Bridge Academy. Hi, I'm Akshaya from Bridge Academy. I'm happy to here today to talk in this channel. ஸோ நான் பிரிட்ஜில் ஒரு பாஸ்ட் 4 இயர்ஸாக இருக்கேன். ஸோ ஆக்சுவலி நான் வந்து பிரிட்ஜில் ஜாயின் பண்ணப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக தான் ஜாயின் பண்ணேன். ஸோ இங்கே நிறைய டெக்னிக்ஸ் அவங்க சொல்லி கொடுத்து இன்றைக்கி நான் ஒரு டீச்சராக அந்த பிரிட்ஜ்லேயே ஆக்சுவலி இருக்கேன். ஸோ எவ்ரி இயர் வந்து இங்கே கலை சங்கமம் அண்ட் நிறைய இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் எல்லாம் நடக்கும். ஸோ இந்த இயர் வந்து அதை விட ரொம்ப ஒரு படி மேலே வந்து நடத்தியிருக்கான்னு நான் சொல்லுவேன். ஸோ டீச்சர்ஸ் ஒர்க் ஷாப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜூனியர்ஸ் சீனியர்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் நடக்கிறது. நாட் ஒன்லி இன் கர்நாடிக் மியூசிக், ஸோ மெனி டான்ஸ் ஆர்ட் ஒர்க் எல்லா இதுலேயுமே வந்து இந்த மாதிரி நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் வந்து அவங்கள வந்து டெவலப் பண்ணிக்க முடியுது. ஸோ நாங்கள் இந்த பாஸ்ட் 3 டேஸில் வந்து நிறைய பெரிய மியூசிஷியன்ஸ் வந்து ஆக்சுவலி பார்த்து அவள்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் மனோதர்மம் ரிலேட்டடாக அண்ட் குட்டி காம்போசிஷன்ஸ் கூட அவங்க மூலியமாக நம்ம ஒரு பெரிய கச்சேரிக்கெலாம் போகிறோன்னா அவளை பக்கத்தில் கூட நின்று பார்க்க முடியாது. பட் இங்கே வந்து நமக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி, அவள் பக்கத்தில் உட்காந்து நம்ம கேட்குற டவுட்ஸை அவங்க கிளியர் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பி. ஸோ அது போக ஒரே டேயில் சாரதா மேம் பிரிட்ஜில் இருக்கிறவா, ஸோ எங்களோட கர்நாடிக் மியூசிக் ஹெட் அவள் தான். ஸோ அவங்க வந்து ஒரு சிம்மநந்தன தாளத்தில் இட் ஹேஸ் 128 அக்ஷராஸ். ஸோ அது வந்து கர்நாடிக் மியூசிக் படித்தவங்களுக்கு புரியும். 1 டேயில் அந்த தாளத்தை எல்லாருமே கற்றுண்டு இன்றைக்கி நாங்கள் பெர்ஃபார்மும் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் வெரி ஹாப்பி திங். ஸோ இன்னும் நிறையா எல்லோரும் கற்றுக்கணுன்னு ஆசைப்படுறோம். So this event was really went well. So we are really happy to be the part in this. வணக்கம். நான் கிருபாசக்தி கருணா, இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து இந்த மாநாட்டிற்காக வந்திருக்கின்றேன். இந்த மாநாட்டிற்கும் எனக்கும் இடையில் உள்ள தொடர்பை பார்த்தீங்களன்னு சொன்னால், ஆக்சுவலி நான் ஒரு பிரிட்ஜுடைய இசைத்துறை தலைவராக இருக்கின்ற முனைவர் சாரதா அவர்களுடைய முனைவர் பட்ட கற்கைகளுக்குரிய ஒரு ஆய்வாளர். தொடர்பை பார்த்தீங்கள் என்று சொன்னால், கிட்டத்தட்ட 2017ஆம் ஆண்டிலிருந்து ஏற்பட்ட தொடர்பு இது. நான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் இசைத்துறை விரிவுரையாளராக இருக்கின்றேன். நான் இசைத்துறை தலைவராக இருந்தபோது முதலில் பிரிட்ஜ் அகாடமி நடனத்துறை தலைவரும் இசைத்துறை தலைவரும் வருகை தந்து அங்கு ஒரு பெரிய ஒர்க் ஷாப்பை ஒரு நாள் பூராக நடத்தினார்கள். அதன் மூலம் ஏற்பட்ட தொடர்பு இன்று நான் பிரிட்ஜ் அகாடமியினுடைய ஒரு முனைவர் பட்ட மாணவியாக இங்கு நிற்கின்றேன். இன்னும் எனது ஆய்வை சமர்ப்பித்துள்ளேன் இந்த வருஷ கடைசியிலே. என்று நான் முனைவுப்பட்ட ஒரு மாணவியாக இணைந்து கொண்ட போதிலும் நான் பிரிட்ஜ் அகாடமி மூலம் நிறைய விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது செயல்முறையாக இருந்தாலும் சரி, அறிமுறையாக, அதாவது தியரி என்றாலும் ப்ராக்டிக்கலாக இருந்தாலும் நிறைய விஷயங்களை என்னால் கற்றுக்கொள்ள முடிந்தது. என்றும் கற்றுக்கொண்டிருக்கிறேன். எல்லா ப்ரோக்ராமும் நல்லா இருந்துச்சு. நன்றி.
அகாடமிக்கு ரொம்ப நன்றி இந்த வாய்ப்பை வழங்குறதுக்கு. நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். 2017 எனக்கு பிரிட்ஜ் அகாடமி கூட பழக்கம். அவங்க அங்கே வந்து எங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடத்துவாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டாக ஒரு கிரேடிங் சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்தாங்க. அன்பையும் வணக்கத்தையும் தெரிவித்து மகிழ்கின்றேன். பொதுவாக இந்த உலகத்திலே எத்தனையோ பிறவிகள் இருந்தாலும் அந்த பிறவிகள் எல்லாவற்றிலேயும் உயர்ந்த பிறவியாக சொல்லப்பட்டது மானுட பிறவி. இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அந்த மானுடர்களிலும் கலைஞர்களாக வந்து பிறப்பார்கள் என்பதே நிஜமான உண்மை. பிறர்க்கரிய பிறவியில மனிதனாக பிறப்பது என்பது இயற்கையாக இருந்தாலும் அதிலும் இறைவன் தேர்வு செய்கின்ற ஒரு சிலரால் மட்டுமே கலைஞர்களாக வாழ முடியும் என்பதுதான் ஒரு கலைத்துவமான வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை. 2வது முறை சொல்லும் போதுதான் புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ராகி ஜனார்தனன் அவர்கள். அடுத்ததாக சுஜிதா ராவ் அவர்கள். அடுத்ததாக புவனேஸ்வரி அவர்கள். ஷில்பா ஹாரிஸ் அவர்கள். நவநீதா அவர்கள். ஈனா. சௌமியா சுகந்த்ரா. வித்யாலட்சுமி. ஸ்ரீலேகா அவர்கள். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவங்க வந்து இந்த தடவை லாஸ்ட் டைம் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணேன். அதை விட இன்னும் பயங்கர க்ரௌடு. அதாவது பிரிட்ஜுன்னு சொல்கிறதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண எக்ஸலண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் அவர் கொடுத்தார் ஃபஸ்ட் டே. அதனால் நான் ரொம்ப பேச விரும்பலை. ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனுக்கு ஈக்குவலாக இந்த தடவை அவ்வளோ க்ரௌடு. அண்டு ஷாரதானோட எஃபர்ட் வந்து ஒரு வேர்டில் சொல்ல முடியாது. அந்த தில்லானாவை எங்களுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லிக் கொடுத்து இவ்வளோ அழகாக ப்ரெசென்ட் பண்ணது வந்து ஹைலைட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். திஸ் ப்ளீஸ். அண்ட் I like to add one more thing. Mr. Venkat வந்து இஸ் எ ஃப்ரீலான்சர். இஸ் கவரிங் வந்து நிறைய விஐபி மூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பண்ணுறாரு. இந்த வாட்டி நல்ல ஷெட்யூல் ஃபுல் டைட் ஷெட்யூலாக இருந்தார். அவர் சொன்னார் நாங்கள் மேக்ஸிமம் நான் வரது ட்ரை பண்ணுறனாரு. வந்துட்டு கவர் பண்ணிவிட்டு தென் எங்கள் அந்த பிரகிருதி ரேதம்ஸில் வந்து போடுறதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது இல்லாமல் இது சம்மந்தமாக எந்தெந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் வந்து நம்ம பண்ணிகிட்ருக்காரு. அவர் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வந்து எங்களையும் இதோட கவர் பண்ணி எங்களை இன்டர்வியூ பண்ணி இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுவும் என் பையன் அன்றைக்கி பாடினது இன்றைக்கி சேனலில் போடுறாங்க போது ரியலி ஐ தேங்க்ஃபுல் டு யூ. தேங்க்யூ. Thank you, Mr. Anjan sir.